சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் விடுவிக்கப்பட்ட 700 ஏக்கர் காணிகள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தகவல். இலங்கையில் சூடுபிடிக்கும் வெலிகம தலைவர் படுகொலை. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கடும் வாத பிரதிவாதங்கள். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் விசேட சோதனை, சபாநாயகர் அறிவிப்பு. இலங்கையில் தூக்கிலிடப்படவுள்ள பாடசாலை மாணவர்கள், சிறைச்சாலை ஆணையாளர் வெளியிட்ட தகவல். பெல்ஜியத்திலிருந்து திருகோணமலைக்கு அனுப்பப்பட்ட போதைப்பொருள், சிக்கிய நபர். ரஷ்யா மீதான புதிய தடைக்கு மேற்குலக தலைவர்கள் வரவேற்பு. ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு குவியும் பாராட்டுகள். தொடர்பன விரிவான செய்திகள். இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 700 ஏக்கருக்கும் அதிகமான காணிகள் பொதுமக்களிடம் திருப்பிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெகசேகர நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினர் வசமுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்கும் செயற்பாடுகள் கட்டம் கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்குமே 2025 ஜனவரி 1 முதல் இன்று வரை வடக்கில் மொத்தம் 672.24 ஏக்கர் காணிகள் பொதுமக்களிடம் திருப்பிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் ஜெயசேகர தெரிவித்தார். இந்த காணிகளில் 86.24 ஏக்கர் தனியார் காணிகளும் இராணுவத்தால் பயன்படுத்தப்பட்ட 586 ஏக்கர் காணிகளும் அடங்குவதாக அவர் மேலும் கூறினார். அத்துடன் கிழக்கு மாகாணத்தில் மட்டும் 34.58 ஏக்கர் அரச காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் வவுனியா மாவட்டத்தில் உள்ள ஈச்சங்குளம் நிலம் தொடர்பான பிரச்சினைகள் ஆராயப்பட்டு வருவதாகவும் விரைவில் தீர்க்கப்படும் என்றும் அவர் கூறினார். தேசிய பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவிடம் தொடர்புடைய தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் குறிப்பிடப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜாழ்ப்பாணம் தெல்லிப்பளை வித்தகபுரம் பிரதேசத்துக்குட்பட்ட பகுதியில் உள்ள பொதுமக்களுடைய தோட்ட காணிகளை சுவீகரிக்கும் நடவடிக்கையினை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை வித்தகபுரம் பிரதேசத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள பொதுமக்களின் கோரிக்கைக்கு அமைவாக நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் நேரில் சென்று நிலைமைகளை அவதானித்ததுடன் மக்களுடன் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். குறித்த சந்திப்பில் தோட்டக்காணிகள் விடுவிக்கப்படாமல் அடாத்தாக பறிக்கப்படுவதானது எமது அன்றாட இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் என பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் பொருளாதார ரீதியில் பாரிய பின்னடைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்பதுடன் விடுவிக்கப்படாத காணிகளை குறித்த பிரதேசத்தில் காணிகளற்ற குடும்பங்களுக்கு வழங்கி அவர்களை குடியேற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை முன்வைத்திருந்தனர். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் விசேட சோதனைகள் நடத்தப்பட உள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். நவம்பர் மாதத்தில் 3 நாட்களுக்கு நாடாளுமன்றத்தில் விசேட பாதுகாப்பு சோதனை நடத்தப்படும் என சபாநாயகர் இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். அதன்படி நவம்பர் 4, 6 மற்றும் 7 ஆகிய 3 நாட்களில் இந்த சோதனை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வறைகள் மற்றும் ஆடை அலுமாரிகள் உட்பட முழு நாடாளுமன்ற கட்டடமும் பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்படும் என சபாநாயகர் அறிவித்தார். இதற்கிடையில் நவம்பர் 7 வெள்ளிக்கிழமை நாடாளுமன்ற கட்டடத்தின் உயர் பாதுகாப்பு பகுதிகளும் பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளன. அன்று பொதுமக்கள் பார்வையிடும் பகுதி விருந்தினர்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படும் என்றும் சபாநாயகர் அறிவித்துள்ளார். சிறைச்சாலையில் தூக்கிலிடப்பட உள்ளவர்களின் பட்டியலில் 5 பாடசாலை மாணவர்களும் அடங்கி உள்ளனர் என ஸ்ரீலங்கா சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார்.
தூக்கிலிடப்பட உள்ள 805 ஆண்கள் சிறையில் உள்ளனர். தூக்கிலிடப்பட உள்ள 21 பெண்களும் உள்ளனர். தூக்கிலிடப்பட உள்ள 805 பேரில் 5 பாடசாலை மாணவர்களும் அடங்கியுள்ளனர். தென் மாகாணம் தான் பாதாள உலக நடவடிக்கைகளில் முதலிடத்தில் உள்ளது. இவ்வளவு படித்த சமூகம் கூலிக்கு கொலை செய்யும் சமூகமாக எப்படி மாறியுள்ளது என்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. எப்படி பாரிய அளவில் போதைப் பொருட்களை கொண்டு வந்து இந்த நாட்டை அழிக்கும் நிலைக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள். இதற்கெல்லாம் மூல காரணம் இந்த நாட்டில் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்கள். அவர்கள் நிச்சயமாக தூக்கிலிடப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒரு தேசத்தை அளிக்கிறார்கள். எனவே பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும். அது பாவமல்ல. வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர படுகொலை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்று கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. இதன்போது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவை நோக்கி ஆவேசமாக கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். வெலிகம பிரதேச சபை தலைவர் படுகொலைக்கு காரணமானவர்கள் 2 அல்லது 3 நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் விஜயபால கூறிய கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாகவே சாமர சம்பத் தசநாயக்க இவ்வாறு பேசியுள்ளார். படுகொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமசேகரவை திட்டமிட்ட குற்றக்குழுவை சேர்ந்தவர் என்று அமைச்சர் கூறுவதை கண்டித்த சாமர சம்பத் தசநாயக்க அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்றும் அரசியல் காரணங்களுக்காக கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் கூறினார். அத்துடன் அமைச்சர் விஜயபாலவின் கடந்த கால காவல்துறை பின்னணியை சுட்டிக்காட்டிய அவர் அமைச்சர் 1988ஆம் ஆண்டில் காவல்துறையில் இணைந்த போது புலனாய்வு அறிக்கை காரணமாக தீவிரவாத குழுவின் தலைவர் என்ற குற்றச்சாட்டில் காவல்துறையில் இருந்து நீக்கப்பட்டவர் என்று அவர் குற்றம் சாட்டினார். அமைச்சர் தமது வரலாறை மறைத்து வெலிகம பிரதேச சபை தலைவரை குற்றக்குழுவுடன் தொடர்புபடுத்துவது தவறு என்றும் அவர் கூறினார். புலனாய்வு பிரிவின் அறிக்கைகளால் விரட்டப்பட்ட ஒருவரே இன்று காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சராக உள்ளார். இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பும் விலக்கப்பட்டுள்ளது. காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சரை முடிந்தால் எங்களை கொல்லுங்கள், கொன்றால் ஆவியாக வந்து உங்களை பழி தீர்ப்போம் என்றும் அவர் சவால் விடுத்தார். படுகொலையாளியை கைது செய்து இந்த கொலைக்கு பின்னால் அரசியல் இல்லை, அது குற்றக்குழுவுடன் தொடர்புடைய சம்பவம் தான் என்று பகிரங்கமாக அறிவிக்க முடியுமா என்றும் சாமர சம்பத் தசநாயக்க அமைச்சருக்கு சவால் விடுத்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து தெரிவித்த அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்ற உறுப்பினரின் அனைத்து குற்றச்சாட்டுகளும் முற்றிலும் பொய்யானவை என்றும் தீங்கிழைக்கும் உள்நோக்கம் கொண்டவை என்றும் மறுத்தார். நாங்கள் மக்களை கொல்லும் அரசாங்கம் அல்ல, மக்களை பாதுகாக்கும் அரசாங்கம். சாமர சம்பத் தசநாயக்க பயப்பட தேவையில்லை என்றும் அவரது பாதுகாப்புக்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்கின்றோம் என்றும் அமைச்சர் கூறினார். சட்டத்தை பாதுகாக்கும் ஒரு நேர்மையான சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலைக்கு எதிராக இன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியால் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. பிரதேச சபை தலைவரின் கொலைக்கு எதிராக இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ்னர் ராஜகருணா கூறியுள்ளார். இதை அடையாளப்படுத்தும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து உறுப்பினர்களும் இன்று கருப்பு உடை அணிந்து நாடாளுமன்றத்திற்கு வருவார்கள் என்றும் நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி அரசியல் குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். வெலிகம பிரதேச சபை தலைவர் பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டுவதன் மூலம் அரசாங்கம் கொலையை விசாரிப்பதை தவிர்க்கின்றது என்றும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் உண்மையான கொலையாளிகளை கைது செய்யுமாறு அரசாங்கத்திடம் கோரவும் இந்த போராட்டம் நடத்தப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். யாழ்ப்பாண பல்கலையின் பதிவாளரது பொறுப்பற்ற நடவடிக்கையால் யாழ்ப்பாண மாவட்டத்தின் உரிமைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. எமது வெற்றிடங்கள் 355ஆக இருந்த போதிலும் எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தமது வெற்றிடம் நிரப்பும் கோரிக்கையில் 117ஐயே வெளிக்கொண்டுள்ளது. இது ஒரு குறைபாடு. இரண்டாவது குறைபாடு அவர்களுடைய தொடர்பாடல், அதாவது இதற்கு அப்ரூவல் எடுப்பதற்கான தொடர்பாடல்களில் பல நிர்வாக தவறுகள் இடம்பெற்றுள்ளன. இதுவே எமது அப்ரூவல் கிடைக்காததற்கான முக்கியமான காரணம். நிர்வாக தவறை அரசியல் தவறாக தற்கால அரசே விட்ட பிழை என எமது நிர்வாகம் அவர்கள் மீது குற்றத்தை சுமத்தி தான் இதிலிருந்து நழுவ பார்க்கின்றது. இந்த செயற்பாட்டை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். நாம்
வருகின்ற 28ஆம் தேதி ஒரு நாள் அடையாள தொழிற்சங்க வேலைநிறுத்தத்தை 21ஆம் தேதி அறிவித்திருந்த போதிலும் இன்று வரைக்கும் அதற்கான எந்தவித ஆக்கபூர்வமான செயற்பாடுகளும் செய்யப்படாமல் இருப்பது எமக்கும் மிகவும் மனவருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த 28ஆம் தேதி நாங்கள் அடையாள வேலைநிறுத்தத்தை செய்தாலும் இதற்கான தீர்வு கிடைக்காத பட்சத்தில் எமது போராட்டத்தை தொடர்ச்சியான போராட்டமாக நாங்கள் வலுப்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம். கொழும்பு கட்டுநாயக்க பண்டார்நாயக்க விமான நிலையத்தில் மேலதிகமாக 20 புதிய சுயபதிவு இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையம், வரையறுக்கப்பட்ட விமான நிலையம் மற்றும் விமான போக்குவரத்து சேவைகள் நிறுவனம் மற்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தரை கையாளுகை நிறுவனம் ஆகியன இணைந்து இந்த இயந்திரங்களை கூட்டாக அறிமுகப்படுத்தியுள்ளன. புதிய இயந்திரங்கள் திறம்பட செயற்படவும் பயணிகளுக்கு மென்மையான அனுபவத்தை வழங்கவும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தரை கையாளுகை நிறுவனத்தின் விமான நிலைய பிரதானி தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் 8 சுயப்பதிவு இயந்திரங்கள் நிறுவப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் 20 இயந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளதால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மொத்த சுயப்பதிவு இயந்திரங்களின் எண்ணிக்கை 28ஆக உயர்ந்துள்ளது. வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் கடற்தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வெற்றிலைக்கேணியிலிருந்து படகு மூலம் இன்று அதிகாலை கடலுக்கு மீன்பிடி நடவடிக்கைக்காக சென்ற ஜோசப் துரைராசா ஆண்டனி ஜோசப் என்னும் 44 வயதுடைய குடும்பஸ்தருக்கு திடீர் சுகையினம் ஏற்பட்டுள்ளது. குறித்த குடும்பஸ்தர் தனக்கு சுகையினம் ஏற்பட்டுள்ளதாக தனது மனைவிக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்து உதவிக்கு சிலரை அழைத்துள்ளார். உடனடியாக இன்னொரு படகு மூலம் தரையிலிருந்து கடலுக்கு உதவிக்கு சென்றவர்கள் குறித்த கடற்தொழிலாளரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்ததுடன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதித்தனர். குறித்த நபரை பரிசோதித்த வைத்தியர் ஏற்கனவே மீனவர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார். பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படவுள்ளது. 2 பிள்ளைகளின் தந்தையான மீனவரின் இழப்பு குறித்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருகோணமலை பிரதான தபால் நிலையத்தில் மெண்டி என்ற போதைப்பொருள் அடங்கிய 2 பொதிகளை திருகோணமலை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். அத்துடன் சந்தேக நபர் ஒருவரையும் கைது செய்துள்ளனர். மெண்டி என்ற போதைப்பொருள் அடங்கிய குறித்த 2 பொதிகளும் பெல்ஜியம் நாட்டிலிருந்து அஞ்சல் மூலம் திருகோணமலை பிரதான தபால் நிலையத்திற்கு வந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. தபால் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட குறித்த பொதிகளை 26 வயதுடைய இளைஞர் ஒருவர் பெற்றுக்கொள்ள திருகோணமலை தபால் அலுவலகத்திற்கு சென்றபோது துறைமுக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். துபாயில் உள்ள மூதூர் ஜாயா நகரைச் சேர்ந்த நௌசாத் என்ற நபரால் 2 பொதிகளும் தபால் நிலையத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு அறிவுறுத்தப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபரிடம் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் துறைமுக போலீசார் தெரிவித்தனர். ரஷ்யாவின் 2 பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகளுக்கு மேற்குலக தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுடன் ஹங்கேரி தலைநகரில் நடத்தப்பட இருந்த சந்திப்பை தான் மீளெடுத்ததாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த பின்னர் ரஷ்யாவின் 2 பெரிய எண்ணெய் நிறுவனங்களுக்கு அமெரிக்க திரைசேரி பொருளாதார தடைகளை அறிவித்திருந்தது. இதனையடுத்து இந்த தடை விதிப்பு நகர்வுக்கு மேற்குலக தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சமாதான செயல்முறைக்கு ரஷ்யா தனது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தாத நிலையில் அமெரிக்காவின் இந்த தடை முடிவை பாராட்டுவதாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லையன் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல தடைகளை விதிக்கும் விடயத்தில் ஐரோப்பிய நாடுகளுடன் ட்ரம்ப் இணைந்ததில் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ள பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் புட்டின் தனது தேவையற்ற ஆக்கிரமிப்புக்கு விலை கொடுக்க வேண்டுமெனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோல ட்ரம்ப் நிர்வாகம் ரஷ்யா மீது எடுத்த முதல் நடவடிக்கை இதுவென குறிப்பிட்டுள்ள உக்ரைன் அரசாங்கம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உண்மையான பேச்சுவார்த்தைகளை தொடங்க ரஷ்யாவிற்கு வாய்ப்பளித்த சில முயற்சிகள் பலனளிக்காததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தனது 2 பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்தமை குறித்து இதுவரை ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக எதனையும் அறிவிக்கவில்லை. பிரான்சில் அட்லாண்டிக் கடற்கரை மற்றும் ஆங்கில கால்வாய் பகுதியில் இன்று அதிகாலை முதல் வீசி வரும் பெஞ்சமின் புயல் மற்றும் கடும் மழை காரணமாக சில இடங்களில் இயல்பு வாழ்வு மற்றும் போக்குவரத்துகளில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. பெஞ்சமின் புயல் மணிக்கு 80 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருவதால் ஆங்கில கால்வாயை அண்டிய பிராந்தியங்கள் உட்பட 14 பிராந்தியங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. கடும் காற்று காரணமாக தலைநகர் பாரிஸில் பொது பூங்காக்கள் மற்றும் இடுகாடுகள் இன்று தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இன்று மாலை பாரிஸ் பிராந்தியத்தில் கடும் மழையுடன் காற்று வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த முன்னெச்சரிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் விடுவிக்கப்பட்ட 700 ஏக்கர் காணிகள், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தகவல். இலங்கையில் சூடுபிடிக்கும் வெலிகம தலைவர் படுகொலை, ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கடும் வாத பிரதிவாதங்கள். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் விசேட சோதனை, சபாநாயகர் அறிவிப்பு. இலங்கையில் தூக்கிலிடப்படவுள்ள பாடசாலை மாணவர்கள், சிறைச்சாலை ஆணையாளர் வெளியிட்ட தகவல். பெல்ஜியத்திலிருந்து திருகோணமலைக்கு அனுப்பப்பட்ட போதைப்பொருள், சிக்கிய நபர். ரஷ்யா மீதான புதிய தடைக்கு மேற்குலக தலைவர்கள் வரவேற்பு, ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு குவியும் பாராட்டுகள். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.